இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானாரோ ஒயர்லெஸ் மைக் தான் பார்க்க போகிறோம். பீட்டல்ன்ற ப்ராடக்ட். இது நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னா, அது அப்போக்கப்போ ஆஃப் ஆயிரும். எப்போ ஆஃப் ஆகும் எப்போ ஆன் ஆகுன்றது எனக்கு தெரியாது. வீடியோ போய்ட்டு இருக்கையிலே ஆஃப் ஆயிரும். ஓகே, நம்ம இது அன்பாக்சிங் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ பார்த்துருவோம். பாக்ஸிங்னு வரும்போது பாக்ஸ் வந்து உங்களுக்குள்ள ஒரு சீல்டு பேக் போட்டு நல்லாவே இருக்குது. பட் ஆனால் இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது அமேசானில் நான் 5000க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இதில் எம்ஆர்பின்னு போட்டிருக்கும்போது 8000 போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வாரண்டி கார்டு ஒன்று, அப்புறம் இதை கேரி பண்ணிக்கிறக்க வேண்டி ஒரு பவுச்சு. இந்த ப்ராண்டில் பார்த்தோம்னா நமக்கு சார்ஜர் கேஸோடய வந்துடுது. ஸோ இதை நம்ம அப்புறம் ஏன் பார்க்கலாம். பாக்ஸில் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அடுத்து நமக்கு இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 2 விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2 இயர்ஃபோனுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுலேயே பட்டன்ஸ் இருக்குது. இது மொபைலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டிஎஸ்எல்ஆர் டு ரிசீவருக்கு கொடுக்குற மாதிரி டிஆர்ஆர்எஸ் கேபிள் ஒன்று. அடுத்து டைப் சி டு யூஎஸ்பி ஒரு டிஆர்ஆர்எஸ் கேபிள் ஒன்று. டைப் சி டு டைப் சி ஒரு டைப் சி டு லைட்னிங் கேபிள். அப்புறம் இதில் அவ்வளோதான். நம்ம அடுத்து கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 ஒயர்லெஸ் மைக்கு, ஒரு ரிசீவர் ஒன்று இருக்குது. 2 டிரான்ஸ்மிட்டருக்கும் இதிலே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, டிரான்ஸ்மிட்டர் 1 2ன்றதை. அப்புறம் ரிசீவர்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு டிஸ்பிளேயோடு இருக்கிற மாதிரி மாடல் தான். இந்த ரிசீவரில் வந்து டிஸ்பிளே இருக்குது, ஆன் பண்ணுற பட்டன் மேலே டாப்லேயே கொடுத்துருக்குறாங்க. இதை ஆன் பண்ணோம்னா இதிலேயே காட்டிடுது இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது. இந்த ரிசீவர்லேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ரிசீவரில் இருக்க சின்ன டிஸ்பிளேயில் இந்த மைக்கில் எவ்வளோ நம்ம பேசுகிற வால்யூம் எவ்வளோ கேட்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்றதை அந்த ரிசீவரை வச்சே பார்த்துக்க முடியுது. டிரான்ஸ்மிட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதுக்கும் அதோடைய மைக்கோடைய வேரியேஷனையும் நமக்கு இதில் டிஸ்பிளேயில் பார்க்க முடியுது. இந்த ரிசீவர்னு பார்க்கும்போது பெட்டராக தான் இருக்குது. பட் அதில் ஒரு சின்னதாக ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டன் வந்து அந்த மைக்கை வந்து நம்ம மியூட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் இதை பார்த்துக்கலாம். இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இதை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி கேட்குதுன்றதை நம்ம இதில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா இந்த மைக்கில் தான். நம்ம பேசுகிறத நம்ம அப்போயே லைவாக கேட்கணும் அப்படின்னாலும் இதில் நம்ம ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, நல்லா தான் இருக்குது குவாலிட்டின்னு வரும்போது. ஸோ இது இந்த ப்ராண்ட்லேயுமே இது வந்து ரெஃபர் பண்ணுறதில்ல, இந்த ப்ராண்டில் இது ரெஃபர் பண்ணுறாங்க. இதில் ஹெட்ஃபோன் ஜாக்குன்றதுனால நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கை நார்மலாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசுகிறது நல்லா தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த நாய்ஸ் இருக்குது. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம அதை கொடுத்து நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த காற்றடிக்கிற சவுண்டு இது எல்லாமே கேட்குது. அப்போது நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குன்றதை லைவ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போது காற்றடிக்கிறது கம்மியாக இருக்குது, உங்களுக்கும் தெரியும். இந்த மைக்கு வந்து பெட்டராகவே இந்த வெப்சைட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு எப்படி கேட்குதுன்றது உங்களுக்கே தெரியும். இது வந்து கொஞ்சம் எக்கோவோட நல்லாவே இருக்குது. நம்ம ஒரு ரூமில் தனியாக இருந்து பேசுகிற அளவுக்கு ஒரு மியூசிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நல்லாவே இருக்கும் இந்த ஆப்ஷனு. ஸோ இப்போதைக்கு நம்ம இது தேவையில்லை. இது நான் பேசுகிறது எனக்கு நல்லாவே தான் கேட்குது, அதனால் நான் இந்த ஹெட்ஃபோன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கேட்குதுன்றதை பார்க்குறக்க வேண்டியதான் அந்த ஹெட்ஃபோனுக்கு தேவை. இப்போ இந்த இதில் உங்களுக்கு நார்மலாக நான் அப்ளை யூஸ் பண்ண மைக்குக்கும் இப்போ இருக்கிற மைக்குக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சிங்கிள் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு இதில் சிங்கிள் மட்டும்தான் தேவைப்படுது. இது உங்களுக்கு
வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா நான் அமேசானோடைய லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஏன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.